ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே ஜெப வீட்டின் சார்பாய் உங்களை அனைவரும் வாழ்த்துகிறேன். உங்கள் நாவை தவறாக பயன்படுத்துவதில்லை என்று தேவனுக்கு முன்பாக இன்று தீர்மானியுங்கள். தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்கத்திற்காக, அவருடைய காரியங்களுக்காக நம் நாவை அவர் பயன்படுத்துவார். உண்மையான அர்ப்பணிப்பு உங்கள் நாவிலே மாபெரும் அபிஷேகத்தை கொண்டு வரும். அப்பொழுது ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியான ஒரு அபிஷேகம் கடந்து வரும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெள்ளி தட்டில வைத்த பொன் பழத்திற்கு சமமாக இருக்கும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்று முதல் உங்கள் நாவை அவருக்காக அர்ப்பணியுங்கள். தேவன் உங்களை தம்முடைய வார்த்தையினாலே நிரப்பும்படி கேளுங்க. அதற்காக காலக்கெடு இன்று முதல் ஆரம்பித்திருக்கிறது. அதற்கான நேரம் இன்று முதல் ஆரம்பித்திருக்கிறது. நீங்கள் முழுமையாக அவரிடத்தில் அர்ப்பணிங்க. உங்கள் நாவை வைத்து அவர் அநேக ஜனங்களை ரட்சிப்படை செய்ய போகிறார். இந்த நாவிலே நல்ல ஊற்றும் கெட்ட தண்ணீரும் வரக்கூடாது. அநேக ஜனங்கள் பருகும்படியான சுவையான தண்ணீர் மாத்திரம் வர வேண்டும். தேவ பிள்ளைகள் அனைவரும் நாவை காற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதாகமத்திலே நீதிமொழிகளிலே 25:11 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்ற சமயத்திலே சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமமாக இருக்கிறது. எத்தனையோ ஜனங்களுடைய இருதயங்களை மாற்றக்கூடிய, ரட்சிப்பு அடையக்கூடிய கிருபை ஆண்டவர் நம் வாய்களை பயன்படுத்துகிறார். நம் வாயை பரிசுத்தமாய் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதிகம் பேசக்கூடாது, பேச்சை கம்மி பண்ணிக்கணும். இந்த நாவிலே நன்மையான வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் மாத்திரம் பேசணும். ஜீவன் இல்லாத வார்த்தை ஒன்றும் நம்ம பேசக்கூடாது. நம்ம குடும்பத்தில் ஒவ்வொரு இடத்திலும், பிள்ளைகள் இடத்துலையும் சரி, கணவன் இடத்துலையும் சரி, மனைவி இடத்துலையும் சரி, தன் தாயாரா தன் மாமையாரா யார் இடத்துலையும் ஜீவனுள்ள வார்த்தையை தான் பேசணும். யாரையும் சபிக்கக்கூடாது. ஒரு ஊற்றிலிருந்து நல்ல தண்ணி கெட்ட தண்ணி வராது. நல்ல தண்ணி மாத்திரம்தான் வரணும் தேவ பிள்ளைகள் ஊற்றிலிருந்து. அப்படியாய் இன்று முதல் நம் நாவை அவர் இடத்துல ஒப்பு கொடுப்போம். எல்லோரும் கண்களை மூடுவோமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலே தகப்பனே, எங்கள் நாவுகளினாலே அநேக ஜனங்களை நீ ரட்சிப்படை செய்யப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாவை நாங்கள் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளும்படியாய், இந்த நாவிலே நல்ல ஊற்று மாற்றம் வெளியே வரும்படியாய், ஜீவனுள்ள வார்த்தை மாத்திரம் வெளியே வரும்படியாய், அவ்விசுவாச வார்த்தைகள் எங்கள் நாவில வராதபடி தகப்பனே நாங்கள் பாதுகாத்து கொள்ள ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. தகப்பனே ஸ்தோத்திரம். ஒருவரை ரட்சிப்படைய, ஒருவரை உயிர்ப்பிக்க எங்கள் நாவிலிருந்து புறப்படுகிற அந்த ஜீவனோட வார்த்தை நாங்கள் காத்து கொண்டு வாழும்படியான கிருபை தாங்க. எங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஒரு கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. நாவினாலே நன்மையான காரியம் நடக்கும், தீமையான காரியமும் நடக்கும். இந்த நன்மையான காரியங்கள் மாத்திரம் நாங்கள் பேசி அதை மாற்ற நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபை இந்த நாளிலே எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் கீழே வருகிற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார்.